கிராமத்துல ஈரச்சாக்க போட்டு கோழி அமுக்கணுங்கடா. மூஞ்ச பார்த்தாலும் தெரியல கோழி திருடன்னு. 3 நிமிஷம் தாங்க மாட்டேன் சார். வண்டி நின்னு போச்சு, கொஞ்சம் தள்ளி விடுங்க சார் ப்ளீஸ். அடா போப்பா, யாருக்கிட்ட? வாடா. குய்யாலோ குய்யாலோ குமரத குப்பாங் குய்யாலோ பாட்டு தான் பலமா இருக்கு. குய்யாலோ குமரத நல்லா தெலுங்குடா. குய்யாலோ குய்யாலோ. தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். என்னது தேங்க்ஸா? இதப்பாரா, என்ன திமிரும் கொழுப்பு இருந்தா எங்களை வண்டியை தர சொல்லிட்டு நீங்க உள்ள உட்காந்துட்டு இருப்பீங்க. ஏன் எனக்கு நான் கால் சுழிக்குமா உங்களுக்கு? சார் சார் இந்தா, இதுங்க ரெண்டையும் தலை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போ. உடம்பா இருக்கு ஒரு போதி முட்டை. கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா பாரு. மார்க்கெட்டுக்கு போற தர்பூசணி மாதிரி ரெண்டும் கார்ல மல்லாந்து கிடக்குதுங்க. ஏனுங்க? யாருங்க? என்ற கால ஊனமுங்க, அதனாலதான் நீங்க வண்டி தாண்டறப்போ உள்ள இருந்துட்டேன். அப்ப நான் மன்னிச்சிருங்க. தப்பட்ட ஐம் சாரி எனக்கு தெரியாம உங்க கால் இப்படி இருக்கு எனக்கு தெரியாது. நான் முரடுங்க, ஐ மீன் லூஸ், முன்கோபி, பட்டு ஏதாவது தெரியாம பேசிடு. நீங்க கூட நீங்க போங்க. தப்பா இருக்கு பாத்து நான் வரேங்க. நீங்க வாங்க. பாப்பா போய் சாரி பாப்பா குய்யாலோ குய்யாலோ குமரதம்பா குய்யாலோ 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 குமரதம்பா குய்யாலோ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏ குய்யாலோ குய்யாலோ, அந்த கூமுட்டைங்களுக்கு குய்யாலோ. அக்கா, ஏன் உனக்கு ஒரு காலம் இல்லைன்னு அவங்கள எல்லாம் ஏமாத்துன? திட்டினால அதுக்காக பழி வாங்கின. அவன் இந்த ஏரியாக்காரன் நினைக்கிறேன், நீ மாட்ட போற. ஏய் டேய், வியாபாரத்தை பாக்குறத விட்டு எடுத்து விட்டு லென்ஸ் வச்சு பாத்துட்டு இருக்க. ஒண்ணும் இல்லப்பா, ஏத்து விட்டு பொண்ணு எவ்வளவு அழகா நொண்டி விளையாட தெரியுமா? ஆவண்டா, அவளுக்கு இருக்கிறதே ஒத்த கால் தான், நொண்டி தான் ஆட முடியும். ஒத்தக்காலா? யார சொல்ற? நம்ம மணிதான். 2 கால ஆனதா 2 கண்ணால பாத்துட்டு உட்கார்ந்துக்க ஒத்த காலங்கற. நானும் தான் பார்த்தேன். என்னாச்சு உங்க குடும்பத்துக்கு? என்னாச்சு? உங்க அப்பனை பத்தி பேசினா அண்ணன் தம்பி அடிக்க வர்றாங்க. நீ என்ன 2 கால உள்ள பிள்ளை ஒத்த காலங்கற விளையாடுறீங்களா? ஒத்த கால் தான். ஆரம்பிச்சாங்க. வா உள்ள போய் சந்தியா தட்டிப்போம். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவணி? உலக்கை உடையுமுறையாடு, உரல் உருள்முறையாடு, வீடு இடியுமுறையாடு. நீ வாய மூடு. ஓகே. உண்மையிலே என்ற கால் 1.5 கால் தானுங்க. 1.5 காலா 2.5 காலா நான் சொல்றேன். தங்கம் மணி எதுக்கு? ஏய் மணி, சாயந்தரம் வரைக்கும் விடாத. சரியான தீர்ப்பு. என்னங்காச்சு? யாரோ பெரியவர் அடிபட்டு கிடக்குறாரு. நாராயணா, பார்த்து வந்து கூடாது. தொடாதயா, ஆக்சிடென்ட் கேஸ். போலீஸ் வரட்டும். அது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணுமா? என்ன நீங்க? ரத்தம் எவ்வளவு போயிருக்கு? இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா? யாராவது டாக்டர் கூட்டு வாங்கலாம் சார். ஏம்பா யாராவது போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேன்பா. யாராவது சோடா வாங்கிட்டு வாங்கலாம்பா. ஏய் யாராவது நீங்க போங்களே சார். பாட்டி அப்படியே நழுவுது பாரு. உயிர் போயிர போதியா? இவரை கொஞ்சம் பாத்துக்குவோம். ஆட்டோ வண்டியில சவாரிக்கு தெரியல. ஆட்டோ. ஹலோ சார் ப்ளீஸ் சார் ஒரு ஆள் அடிபட்டு கிடக்குற. கொஞ்சம் வண்டியில சார் ப்ளீஸ் சார் வண்டியில ஒருத்தர் அடிபட்டு சார். பாவம் சார் நீங்க அவளை காப்பாற்ற ப்ளீஸ் சார். என்ன சார்? தேங்க்யூ சார். இங்க நிறுத்துங்க சார். தேங்க்யூ சார். சார்
எதுக்கே வண்டி நிப்பாட்டினேன்? பெரியவர் ஒருத்தர் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கார். கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணுங்க ப்ளீஸ். யோ, டோர சாத்தியா? சார், டோர சாத்தியா? சாத்தியானா? புது வண்டி இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி டெலிவரி எடுத்திருக்கேன். முதல்ல டெட் பாடி ஏற்ற சொல்றீங்க. ஐயோ, டெட் பாடி இல்லைங்க, உயிர் இருக்குதுங்க. வெள்ள வண்டி வெள்ள சீட்டுன்னு கேட்டு வாங்கியிருக்கேயா? சீட்டெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சுன்னா யாரையா கழுவுறது? உயிரை விட சீட் முக்கியமா போயிடுதா? நான் வேணா கழுவி தரேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உயிர் நிமிஷத்துக்கு 4 வரும் போகும். கார் வருமையா? ஐயோ, முதல்ல ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு நவசக்தி விநாயகர் கோவிலுக்கு போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். மார்ச்சருக்கு கூப்பிடுறேன். கஷ்டப்படுறவளுக்கு ஹெல்ப் பண்றது கோயிலுக்கு போற மாதிரி தானே? உனக்கு நான் தானே மாட்டேன். சார் ப்ளீஸ் சார், யாருமே நிறுத்த மாட்டேன்டா சார். பழைய விடியா? சார் இல்ல சார், நாடி யாரு பிராணம் போயிட்டு இருக்கு சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். போய் தூக்கிட்டு வாயா. வர வாங்க வாங்க சார். இதுக்குன்னு குறைச்சல. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல வேளை உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சமாவது மனிதாபிமானம் பாக்கி இருக்கு. தலுங்க பாத்தியா? சார் சார் ஐயோ சார், ஒரு சோடா கொடுங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? டாக்டர், முதல்ல அவரை அட்டென்ட் பண்ணுங்க. செத்துட்டு இருக்க. எல்லாரும் நாயே செத்துட்டு இருக்கோம். ஒரு ஆள் எத்தனை கேஸ் பாக்குறது? 12 கையா இருக்கு. பெஞ்சு பூரா கள்ளச்சாராயம் மெத்திர ஆள்கால் குடிச்ச கேசுங்க. கண்ணை விஞ்சு போகுது. டிஓ ஏங்க கான்ஸ்டபிள கூப்பிடுப்பா. என்னாச்சு டாக்டர்? செத்து போயிட்டாருங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். ஏங்க நீங்க படிச்சவர் தானே, உடனே எடுத்துட்டு வராம என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சி? யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல, யாருக்கும் இறக்கம் இல்ல, என்ன ஆச்சு? யாருமே ரூல்ஸ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாப்பா. ஆரம்பிச்சிட்டியா? ஜனங்க ரோட்ல காரி துப்புறது, டிராபிக் ரூல்ஸ மீறுறது, மட்டமான கேபிள் தயாரிச்சு விக்கிறான். பஸ்ல போனா பொம்நாட்டிக்கு மரியாதை இல்லம்மா. அநியாயத்துக்கு வீட்டு வாடகை வசூலிக்கிறான். கண்ணு முன்னால ஒருத்தர் அடிபட்டு கிடக்குற, பூச்சா கார் பார்க்கறது. ஒருத்தர் நிக்கணுமே, ஒருத்தர் நின்னா அவனும் கார் சீட் ரத்தமாயிடும். ஓடி போயிட்டான். அதனால காப்பாத்திக்கலாமா? 1/2 மணி நேரம் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா. அதான் எனக்கு ஆத்தாத்து போறது. செத்து போயிட்டாரு. பாவிகள், இவளுக்கெல்லாம் நரகம் தான். காலையில வீட்டை விட்டு இறங்குனதுல இருந்து ராத்திரி திரும்பி வர வரைக்கும் எல்லாமே தப்பா இருக்குமா? ஒருத்தனால லோகத்தை திருத்த முடியாதுடா. லோகத்தோட ஒட்டி வாழ பழகிக்கோ. திருத்ததான் முடியாது. கண்ணீர் விடலாம்ல. காலேஜ் கருணை எதிர்பார்க்கறது தப்பாப்பா. இந்த மாதிரி ஆளுங்களை பெருமாள் ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறாரு? என்ன பண்றது? சந்திரன் சண்டாள நாத்திலையும் பிரகாசிக்கிறாருன்னு சொல்லுவா. எல்லாருக்கும் ஏதாவது வச்சிருப்பார். களி முத்தி போச்சு. இந்த யுகத்திலே தண்டனை கிடைக்கும், கிடைச்சாகணும். தோணலாமா? நீ புசுங்காத, அப்புறம் தலைவலி வந்துடும். சுசி, இவனுக்கு சூடா காபி போட்டு கொடு. மாத்திரையை போட்டுண்டு பெருமாளை கும்பிட்டுட்டு படுத்து தூங்கு. குட் நைட். சட்டையெல்லாம் ஒரே ரத்தம். என்ன பண்ண? எவனை கொன்ன போதச்சே? ஏய், அது ஒண்ணும் இல்ல. பேசாம போ. சட்டையெல்லாம் ரத்தமா இருக்குடா. எங்க போய் எழவ கூட்டிட்டு வந்து சொல்லி தர. எதுக்கு கத்திட்டு இருக்க? எழுதுறி உள்ள போ. போ போ போகறல. ஐயோ, அது என்னமோ பண்ணிட்டு வந்திருக்க. நீ அது என்னன்னு கேக்குற? தெரியும். இவன் ஒண்ணும் பண்ணல. வேற எவனோ செஞ்சிருக்கான். இவன் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்கான். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்னடா அசால்ட்டா சொல்ற? அப்ப மறுபடியும் ஜெயில் கட்சிதானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் செய்யலன்னு சொல்றல. அப்ப யார் பண்ணதா? அத்தால. நீ தேடி கண்டுபிடிச்சு போய் ஒருத்தட்ட சேர்த்து விட்டியே. அவன்தான். வேலை பார்க்க தானே அம்ச்சே. இப்படி அந்த கொலைகார பாவிக்கு புளுக்க வேலை செய்வானே நினைச்சேன். இப்படி பொழப்பே நாசப்பட்டு வந்து நிக்கிறானே. இப்ப பொழம்பு என்ன பிரயோஜனம்? அப்ப எங்க போச்சு புத்தி? அதாவது சொல்லாதடா. என்னைக்கு ஏதாவது திருக்குக்காரங்கிட்ட கொண்டு போய் விட்டனோ அன்னைக்கே நிம்மதி எல்லாம் போச்சு. நேத்து கிளம்பி போகும்போதே நினைச்சேன். ஒண்ணு பண்ணு, இத கூட்டு போய் போலீஸ்காரங்கிட்ட நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. அப்ப குதிர்க்குள்ள இல்லனா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. சும்மா இரு. விவரம் இல்லாம பேசாதடா. அதுக்கு ஒரு வினையுமே தெரியாது. விஷயம் வெளியில தெரிஞ்சு நாளைக்கு போலீஸ்காரங்க அதை அடிச்சு வந்து தெரு தெருவா எடுத்துட்டு போறத பாக்கணுமா? இப்படி கேக்கே நல்லது. கூப்பாடு போடாத. ஊருக்கே தெரிஞ்சிட போகுது. அவன் செஞ்சதுக்கு இவனை பிடிச்சு போனாங்கன்னா சும்மா விட்டுருமா? இங்க பாரு, செஞ்சவனோட செய்ய சொன்னவன் இருக்கான் பாரு, அவன் தான் குத்தவளின்னு சட்டத்திலே இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. சேரும் ஜாம்பளமா வந்திருக்கான். போய் குளிக்கவே.
குளியல் போடு. ஏஞ்சி வா, ஏஞ்சி வா குளிக்க. கொஞ்சம் மஞ்சளை கரைச்சு ஊத்து கோமதி, பாவம் தீரட்டும். டேய் அதே என்ன தூக்குற? அடுப்புல போட்டு எரிச்சிருவான். சரி நல்லா சிரிக்கிற. போதும். டேய், அந்த கடல்ல கப்பல் போகுது, வானத்துல ஏரோப்ளேன் போகுது, என்னமோ அள்ளி விடுவிய, அதெல்லாம் சொல்லி கொடுறா. கொஞ்சம் காலகலனாவது இருக்கட்டும். ஆனா பிரார்ப்பித்தலாட்டெல்லாம் சொல்லி கொடுக்காத. ஆமா நாக்கா, நீ ஏன் பொட்டல வைக்கிறத விடுறாங்கடா? நான் அதெல்லாம் செய்வேனா? இந்த டூப் போடுறது, டயர் ஓடுறது, இதெல்லாம் என் தலைவரையோட போச்சு. சத்தி அவசரப்பட்டு வார்த்தையை விட நான் பசி தாங்க மாட்டேன். ஏன்டா சோறு சோறு அலைஞ்சிட்டு இருக்க? உனக்கு என்னையா, 4 அரிசி எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சினா ஓ வயிறு நிறைஞ்சு போயிடும். எனக்கு அப்படியா? இந்த தொத்தப்பட 10 நிமிஷம் கேக்குறேன். நீ சண்டை போடாத. என் சாப்பாடு தள்ளிட்டு போ. எங்கப்பா இது வேறயா? என்ன கேஸ்? ஏதோ மிஸ்ஸிங் கேஸ். சென்னையிலே சொட்ரு போட்டுன்னு சுத்துறானா எவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்பான் பார். ஏசிலேயோ பிறந்து வந்திருப்பான் போல. நாளை போய் மிஸ்ட் கால் கொடுக்குறேன். ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோ. இந்த மாதம் இவரை நம்பி தான் இருக்கு. கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். வழக்கம் போல சொதிப்பிடாத. ஹலோ, குட் மார்னிங். I'm Anuradha. Anuradha BABL. இல்ல அது ஏன் கார்டு உங்களுக்கு. என்ன வேணும்? நில்லா 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 அவங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இல்ல நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? கிருஷ்ணா கிருஷ்ணா சாக்லேட் ஃபேக்டரி. சாக்லேட் அவலாச்சு இல்லை அவலாச்சு. அங்கே நிறைய ஆடு, ஆடு பக்கத்தில் மாடு, மாடு இல்லை மாடு இல்லை ஆடு, நிறைய மரம் இருக்கும். மரம் அங்கே பெரிய மரம். சாரி 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 மேடம், நார்த்தில் அம்பானி பிரதர் ஸ்கூலில் பயங்கர பிரச்சனையா மேடம். நைட்டே டெல்லிக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ பிஸி. ஓ சாரி 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 மேடம், இந்த கேஸ் முடிக்காமல் நீங்கள் வர மாட்டீங்கன்னு நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடம். ஏய் வினு, சாரிங்க, ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. கிருஷ்ணா சாக்லேட் ஃபேக்ட்ரி அவலாஞ்சி கேட்டு பக்கத்தில் ரோடு ஆட்டு பக்கத்தில் பெரிய. சாரி 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 மேடம், நேற்று ஒரு கேஸ் ஜெயிச்சு கொடுத்தீங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து உங்க ஃபீஸ் 1.5 lakhs வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சாரி சாரி மேடம், கிளைண்ட்டுக்கு முன்னாடி உங்க ஃபீஸை சொல்லிட்டு சாரி சாரி. வினு, நீங்க சொல்லுங்க. அந்த பெரிய மரம் இல்ல, அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா? அந்த மரம் தான். நானும் சாக்லேட்லாம் போட்டு அதை பையில போட்டு அதில் கட்டி விட்டுனா அவங்க அமைச்சில அவங்களாம் அது வருவாங்க. அதை வந்து நாங்கள் அந்த ஜீப்பில் போவோம். அந்த ஜீப்பில்
அவங்க வந்து ரோட்ல அந்த ஆடுலாம் அப்படியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அங்க நாங்களும் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு மூணு போட்டு கொஞ்சம் சாரி மேடம் ரொம்ப அவசரமான கேஸ் மதியானத்துக்குள்ள டைவர்ஸ் வேணுமா சாயங்காலம் ரெண்டாவது கல்யாணம் இருக்குது கொஞ்சம் எப்படி ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுங்க மேடம் சார் வாங்க சார் நீ வாங்க ஒரு நிமிஷம் வாங்க சார் ரொம்ப அவசரமான கேஸ் சார் டைவர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் நீ வாங்க நீங்க உட்காருங்க கேஸ் சொல்லுங்க சார் வாங்க சார் நீங்க வாங்க அந்த கேஸ் முடிச்சுட்டு மேடம் வாங்க சார் சொன்னா கேட்கணும் வாங்க சார் வாங்க நிலா நைட் வரும் நானும் மேடம் பிடிச்சி வைக்கிறோம் நீங்க போயிட்டு இருட்டுனதுக்கு அப்புறம் வாங்க போங்க போயிட்டு இருட்டுனதுக்கு அப்புறம் வாங்க சிபிஐ கதவு தர. ஐயா சொல்லாம திறக்க முடியாது. கதவை திறக்கலன்னா உடைக்க வேண்டியது இருக்கும். வச்சுக்கோ. அவர் யார் தெரியுமா? இந்த நாட்டுல எந்த இடத்துலயும் நுழையறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. நீங்க வாங்க சார். இதை அவர் அடிக்காமே சொல்லிருக்கலாம். டென்ஷனா இருக்கா? நான் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்களா? என் பேர் பிபிபி. பிபிபின்னா நான் என்னமா? பழுவூர் பரஞ்சோதி பொன்னுசாமி. ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? நம்ம பழைய ஜிஎம் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி 15 பேர் வீட்டில் ரெய்ட் நடந்திருக்கு. மெசேஜ் வந்திருக்கு. அந்த போனை கொடுக்குறீங்களா? இதை கவர்ல போட்டு சீல் பண்ணுங்க. சார் எந்த டாக்குமெண்ட்டும் கிடைக்கல. ரெய்ட் முடியும் போது மொத்த போட்லையும் குடிக்க வேண்டியிருக்கும். மிச்சம் வச்சுக்கங்க. சார் இந்த டாக் அவர் ரொம்ப பெட்டான் சார். ஏயா மாசம் காசு வாங்குறல்ல, ரெய்டு வர போறாங்கன்னு சொல்ல வேண்டாமா? கரெக்டாக 15 SMS அனுப்புனேன். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. இவன் அப்பா வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் ஃப்ளோரை விட்டு இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். இவருக்கு அவுத்து விடுங்க. என் டாக தொடாத. என் வீட்டுல வந்து என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யாரா? என் டாக தொட்டா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். டாக அவுத்து விடாத. வேணா டேய். suitcase. மிஸ்டர் பொன்னுச்சாமி, பல கோடி ரூபாய் ஒர்த் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பேங்க ஏமாத்தி வாங்கின லோன்ல ஒரு பகுதியை டைவர்ட் பண்ணி இந்த சொத்தை வாங்குனீங்கன்னு சொல்லலாமா? இதோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? டெல்லியில இருந்து போன். என்னோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, யார் நீங்க? நீ யாருடா? யார் நீங்க? சிபிஐயா? இது எப்போ எதிர்பார்த்த ரேட் தான். இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். யார் நீங்க? சுப்புலக்ஷ்மி, பிபிபியோட பொண்ணு. குட். ஃபோன் எடுத்தா முதல்ல பேரை சொல்லணும். அதான் மேனர்ஸ். இப்போ உங்க அப்பா கிட்ட பேச முடியாது. ஒரு மெசேஜ் சொன்னா போதும். அது மெசேஜ் பார்த்துருக்கு. எங்க காலேஜ் ஃபைனல் டேல என்னோட டான்ஸ் ஷோ வெப்ல லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. எங்க அப்பாட்ட சொல்லணும். டான்ஸ் பார்க்குற மூட்ல உங்க அப்பா இல்லை. நீங்க டான்ஸ் பார்க்குற மூட்ல இருக்கீங்களா? வாட்ச் இட். ycampus.com live at 5 p.m. ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஃபோன். எடுத்த இடத்துல வச்சுட்டு எல்லாரும் கிளம்புங்க. Ha 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 ha!
கடைசியா ஒரு தடவை அவங்க முகத்துல சிரிப்பு பார்க்கணும்னு தோணுச்சு. கோ ஹெட். ரைட்ல மாட்டின எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்களும் ஒன் மினிட். GM 6.7 crores, AGM 2 crores, Industry Secretary 3.8 crores. 1000 கோடி ரூபாய் லோன்ல இருந்து 248 கோடியை லஞ்சமா கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி 752 கோடியை எந்த நாட்டுல பதுக்கி வச்சிருக்கீங்க? ஐயா 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 என்னாச்சு உங்களுக்கு? கால் தி ஆம்புலன்ஸ்.